உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பஞ்சவர்ணா, என்னடி அவசரமா கால் பண்ணி வர சொன்ன? ஏங்க, இதுக்கு மேல அந்த குடும்பம் நம்ம வீட்ல குடியிருக்க கூடாது. அவங்கள இப்பவே வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போக சொல்லுங்க. இப்பவே காலி பண்ண சொல்லணுமா? ஏய், என்ன நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? அமைச்சர் சொல்லிதானே அவங்கள இங்க விட்டு வச்சிருக்கோம். இப்ப எப்படி போய் அவங்கள காலி பண்ண சொல்றது? இங்க பாரு, அமைச்சருக்கு தெரிஞ்ச பிரச்சனை என்ன பண்ணுவ? இதுக்கு மேல பிரச்சனை ஆனா என்ன, ஆகாட்டி என்ன? இனிமே அந்த குடும்பம் இங்க இருக்க கூடாது. அமைச்சர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, பாத்துக்கலாம். அவங்கள முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. என்ன பஞ்சவர்ணம், இப்பதான் நம்ம கார்த்திக்கும் அந்த புள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல அவங்கள வெளியே தோர்த்தனா கார்த்தி என்ன சொல்லுவான்னு தெரியலையே. நீங்க சும்மா சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காதீங்க. அவன் நம்ம புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம சொத்தை எல்லாம் ஆட்டையை போடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்படி நடந்து அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா என்னங்க பண்ணுவீங்க? நானும் என் பொண்ணு நடு தெருவில் நின்னா உங்களுக்கு சந்தோஷமா? என்னது, சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு நம்மள வெளியே தோர்த்திடுவாங்களா? ஏய், யாரோட சொத்தை யாரடி ஆட்டையை போடுறது? இதெல்லாம் நான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. அதனால தாங்க எனக்கு வயிறு எரியுது. நீங்க ராத்திரியும் பகலுமா உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் அவங்க பொண்ணை வச்சு அடைய திட்டம் போட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் ஆத்திரம் தாங்காம உங்களை அவசரமா வர சொன்னேன். இதுக்கு மேல அவங்க இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பா, இத்தனை நாள் நானும் அந்த குடும்பத்துக்கு பாவம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே அவங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு தான்ப்பா வருது. அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அத்தையை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. கரெக்டா நம்ம வெளியில போன நேரத்தை யூஸ் பண்ணி அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க. ஆனா அத்தை ஏன் நம்மகிட்ட சொல்லாம வெளியே போனாங்க? ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க? வள்ளி, இப்ப நீ எதுக்கு வெளியில வந்த? வேதநாயகி அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை இன்னும் பெருசாக்கிடுவாங்க. நீ உள்ள போ. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். திரும்பவும் போய் என் ரூம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ முதல்ல அம்மா எங்க இருக்காங்கன்னு கேளு. பாவம் இல்லையா அவங்க? எத்தனை தடவை தான் இந்த வேதநாயகி அம்மாட்ட தோத்துட்டே இருப்பாங்க. நம்ம இல்லாதப்ப அவங்க தோத்து போனது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நம்ம 2 பேர் இருக்கும் போதே அவங்க தோத்து போய் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. வேளா, நீ என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், தோத்து போயிட்டு தான் ஆகுமா? இல்ல நாம தான் அப்படி விட்டுருவோமா? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்து திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த வெற்றி தோல்வியை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். இல்ல வள்ளி, தப்பு ஏன் மேலதான். அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஜானகியத்தை தனியா விட்டுட்டு போயிருக்கவே கூடாது. அவங்க தனியா இருந்ததை சரியா யூஸ் பண்ணி அந்த வேதநாயகமா கேம் ஆடிட்டாங்க. நான் அவங்கள விட்டுருக்கவே கூடாது வள்ளி. மறுபடியும் எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இப்படி உடைஞ்சு பேசுறதுனால நல்லது எதுவும் நடக்க போதா? இல்ல வெளியே போன அம்மா தான் திரும்ப வர போறாங்களா? முதல்ல இப்படி நடந்ததையே நினைச்சு கவலைப்படுறதை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. எப்போ நீ அப்படித்தானே பண்ணுவ, இப்பயே இப்படி தடுமாறி நிக்கிற? இங்க பாரு வேணா, இப்ப நம்ம வேதநாயகி அத்தையோட அஸ்திவாரத்துல கை வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. இதை விட இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. ஏய், கொலை கூட பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம தயாரா இருக்கணும், கவனமா இருக்கணும். வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்ல நம்பிக்கையோடு தான் வேலை வந்தேன். ஆனா இப்ப என்னவோ பயமா இருக்கு. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன அவங்களுக்கு? அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லலாம்ல. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் அதை நினைச்சாதான் கோவமா வருது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் இந்த இடத்துக்கு போகணும்னு ஏதாவது சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம நம்மள இப்படி தவிக்க விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் சொல்லு? ஜானகி அத்தை மேல எந்த தப்புல நிரூபிச்சு ஐயா கூட எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த வேதநாயகி அம்மா எப்படி பண்ணிட்டாங்களே. வேளா, நம்ம வேதநாயகி அத்தை மேல கோச்சுக்க என்ன இருக்கு? அவங்க நம்மளோட எதிரி. நாம இல்லாத இடத்துல அவங்க இதைதான் பண்ணுவாங்க. ஆனா அம்மா நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேணாம். அவங்களுக்காக தானே நம்ம இவ்ளோ போராடிட்டு இருக்கோம்.
இப்ப நம்ம அவங்கள தேடுவோமா இல்ல ஆதாரத்தை தேடுவோமா சொல்லு? டென்ஷன் ஆகாத வள்ளி, நம்ம அத்தையை தான் தேடி ஆகணும். ஆமா, இப்ப நம்ம அவங்கள தேடுவோம். அந்த கேப்ல வேதநாயகியத்தை ஆதாரத்தெல்லாம் அழிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு இப்படிலாம்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது வள்ளி. வேதநாயகி அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. சீக்கிரம் அத்தையை கண்டுபிடிச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் எப்படி? ஒரு நிமிஷம் இரு. வேலு, சொல்லுப்பா வேலு. அப்பா, உடனே கிளம்பி ஐயா வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வாங்க. அம்மன் கோவிலுக்கா? எப்பா என்னப்பா திடீர்னு? அப்பா, நான் நேரில் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வாங்கப்பா. சரி. என்ன இவன் திடீர்னு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வான்னு சொல்றான்? என்ன விஷயம்னு கேட்டா நேர்ல வா பேசிக்கலான்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. வீட்லயும் யாரும் இல்லை. சரி, எதுவா இருந்தாலும் நேர்ல போய் கேட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரம் இருப்பா, நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா? எதுக்கு இப்ப அவசரமா வர சொன்ன? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? என்னப்பா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தானே கேக்குறேன். என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. மாமா, அம்மாவை காணோம். எங்க எங்க போனாங்கன்னே தெரியல. என்னம்மா சொல்றீங்க? ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் நிறைய தடவை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. அவங்க அட்டனே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா. ரொம்ப பதட்டமா இருக்கு. முதல்ல ஜானகி அம்மா வீட்டை விட்டு வெளில போற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? வேதநாயகி அம்மா எதனா பண்ணிட்டாங்களா? இல்ல ஐயா தான் எதனா சொல்லிட்டாரா? ஆமாப்பா, ஐயா தான் அத்தையை வெளியே போக சொல்லிட்டாரு. அதனால தான் மனசு உடைஞ்சு எங்ககிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கப்பா. அட கடவுளே, மறுபடியுமா? என்னவோ தெரியலப்பா. யாரு எதிர்த்து நின்னாலும் அவங்க துணிஞ்சு சண்டை போடுறாங்க. ஆனா ஐயா ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அவங்களால தாங்கிக்கவே முடியறது இல்லம்மா. அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம இப்ப என்னப்பா பண்றது? அத்தை எப்படியாவது திரும்ப கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.